காங்கிரஸ் பேரியக்கம் வந்து மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொடுத்தே தேய்ந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு பவர் அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாவேக்காவோட சேர்றது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு அரை நிமிட பேச்சை விட்டுட்டீங்க. அவர் தோக்கும் போது என்ன சொல்றாரு பிரஸ்காரங்கிட்ட, எவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ், எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண கட்சி காங்கிரஸ், புரியுதா? அமைதியா இருக்காங்க. என்ன புரியுதா காங்கிரஸ்னா என்னன்னு? ஒரு ஆமாங்க, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு கட்சி தேஞ்சி தேஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னதெல்லாம் சொல்றேன். இதுல இருந்து நான் புரிந்து கொண்டது, அவர் காங்கிரஸ் கட்சிக்குள் இல்லாமல் இருந்தாலும் அல்லது தாவேகா கட்சியில் நேரடியாக அவர் வந்து செயல்பாடு இல்லாமல் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயனுடைய தந்தையாக மட்டும் இல்லாமல் தேசத்தின் மீதும் கடந்த கால தேசத்திற்காக தியாகம் செய்த காங்கிரசின் மீதும் தமிழ்நாடு நாசமாக போய்விட்டதே என்கின்ற ஆதங்கமும் அவருடைய பேச்சில் இருந்ததை நான் உணர்ந்தேன். அந்த அடிப்படையில் தான் தாங்கள் ஆட்சிக்கு வருவது கூட அவர் பேசல, நாங்களே ஆட்சி பலமா தான் இருக்கணும் அவர் சொல்றாரு. காங்கிரஸ் எழ வேண்டும், பலம் பெற வேண்டும், அவர்கள் வந்தால் அவர்களை அணைத்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்க நாங்கள் தயார் என்பதுதான் அவருடைய பேச்சு சாரம்.